உண்மை ஒன்றுதான், அது பல வடிவங்களில் பார்க்கப்படுகிறது என்ற ரிக்வேதத்தின் குரல்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரில் எதிரொலிக்கிறது என்ற வரிகளுடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். உலக போர்களை விட மனித இரத்தம் மண்ணில் அதிகமாக ஓடுவது மத வெறியினால்தான். முரணும் மோதலும் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க பிறந்த மதமே இன்று மனிதர்கள் முரண்படவும் மோதிக்கொள்ளவும் முக்கிய முதல் காரணம். மதங்கள் பிறந்தது மனித குலத்தை பிரிப்பதற்காக அன்று, அன்பு சார்ந்த பண்புகளை ஒவ்வொருவர் இதய நிலத்திலும் விதைப்பதற்காக. பல்வேறு வண்ணங்களை கொண்ட பூக்களின் நந்தவனம் போல் வெவ்வேறு சமய நம்பிக்கைகளை சார்ந்தவர்கள் சேர்ந்து வாழும் நம் இந்திய மண்ணில் மதங்களின் பேரால் மனித இரத்தம் இனி வீழ்வது தகாது. இந்து மதத்தின் லட்சியத்தை பாரதி படம் பிடித்து காட்டுகிறான். சர்வ ஜீவ சமத்துவம், எல்லா உயிர்களும் நம் உள்ளே நிகர் என்பது. சர்வ ஜீவ ஐக்கியம், எல்லா உயிர்களும் ஒன்று என்பது. இதுவே இந்து தர்மத்தின் வேர் கொள்கைகள். இவற்றை மனிதர் எப்போதும் தம்முடைய நினைப்புகளிலும் செயல்களிலும் விளங்க செய்யும் போதுதான் இந்து மதத்துக்கு உண்மையான வெற்றி ஏற்படும் என்று சொல்கிறார் பாரதி. நன்றி, வணக்கம்.